அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்வேறு விஷயங்கள பத்தி தெளிவா பேச போறோம். குறிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நேத்து திருச்சியில ஒரு மிகப்பெரிய உரை குடுத்திருப்பாங்க. திமுகவ பயங்கரமா பொளந்து கட்டிட்டாருன்னு சொல்லணும். துவம்சம் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அந்த பதிலடி அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது, பயங்கரமா வாலண்டரியரா ஒருத்தர் வண்டியில ஏறியிருக்காரு. யார் அப்படின்னா, எழிலன் அப்படின்ற திமுகவுடைய மருத்துவர் அணி செயலாளர் அவர்கள். இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். 2வது இன்னைக்கு தமிழக மக்களை அடியோடு ஏமாற்ற விதமா இன்னைக்கு பாஜக மற்றும் அண்ணாமலை போன்று சேர்ந்து போடுற பெரிய நாடகம். இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசா உருவாக்கிற புது சொம்பு சேனலுடைய புதிய தலைமுறை அப்படின்ற சேனல் உங்களுக்குலாம் தெரியும். அதோட பலவிதமான உருட்டுகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்குள்ள வீடியோ பார்த்து முடிச்ச கையோட உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து திருச்சியில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திமுகவை வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னே சொல்லணும். இவ்வளோ நாள் மனசுல தேக்கி வச்சிருந்த அத்தனையுமே இன்னைக்கு பதவி ஏத்த அந்த முதல் பொதுக்கூட்ட பேச்சுல பொளந்து கட்டிட்டாருன்னு சொல்லும்போது, அதுக்கான எதிர்வினையை நம்ம காத்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி தீய சக்தி பதிலடி கொடுப்பாங்க, தீஞ்சு போன சக்தியும் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றனால ஃபர்ஸ்ட் தீய சக்திகிட்ட இருந்து வந்த பதிலடி என்னன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருப்பாரு. 100 யூனிட் இலவச மின்சாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. அதை நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன்னு ஸ்டாலின் அவர்கள் ஆவுனா ஆஜராகிறாரு. அதுக்கு வேலை இல்லை, நீங்க தோத்து போயிட்டு உட்காந்து மூலையில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கும் போது, எழிலன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, விவசாயிகளுக்கு முதல் முறையா பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அது என்னமோ உண்மைதான், அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. விவசாயிகள் அப்படின்னும் போது இன்னைக்கு தமிழகத்துல கிராமங்கள்ல விவசாயிகள் இருப்பாங்க. கிராமங்கள்லயே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இப்ப நிறைய கம்மியாயிட்டு வருவாங்க. அந்த காலத்துல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, இன்னைக்கு விவசாயம் அதிகமா பண்ணுனாங்க, எல்லாமே உண்மை. ஆனா விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த பம்பு செட்டுக்கு கொடுக்குற இலவச மின்சாரம் அப்படின்றது விவசாய பெருமக்களுக்கு மட்டும்தான் போகும். அந்த பம்பு செட்டை அவங்க முறையா பதிஞ்சிருக்கணும். அதுக்கான அந்த விவசாய நிலத்துக்கான பம்பு செட்டுக்கு மட்டுமே இலவச மின்சாரம் அப்படின்றது கொடுப்பாங்க. கரெக்டா? ஆனா இன்னைக்கு அந்த 100 யூனிட் ஜெயலலிதா அம்மா கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு 100 யூனிட் எரிக்கிற மக்களும் இருக்காங்க, 1000 யூனிட் எரிக்கிற பொதுமக்களும் இருக்காங்க. அது வேற. ஆனா அது எல்லா வகையுமான மக்களுக்காக ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது தான் அந்த 100 யூனிட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டை தாண்டறவங்க, அதாவது 200 யூனிட்குள்ள இருக்கிறவங்க ஒரு 105 ஆயிருது, 110 ஆனாலும் கூட அவங்க ஃபுல்லுத்துக்குமே காசு கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு 200 யூனிட்டா மாத்திருந்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். இதுதான் விஷயம். ஆனா அவங்க இன்னைக்கு அதெல்லாம் அவர் சொல்லாம முழுக்க முழுக்க ஏன் இன்னமும் தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட திமுகவை மட்டுமே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. எழிலனும் அதைத்தான் கேட்குறாப்ல. அப்ப என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு நம்ம முன்னெடுத்து போகும்போது தான் தெரியுது, கண்டிப்பா நம்மளுடைய அரசியல் எதிரி அப்படின்னா திமுக தீய சக்தி தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தீர்ந்து போன சக்தி ஆல்ரெடி தீர்ந்து போச்சுல்ல, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கொத்து கொத்தா தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. முழுக்க முழுக்க நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒரு தொண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தீ குளிச்சிருக்காரு அந்த கட்சி இப்படி போறத. இபிஎஸ் ரொம்ப வருத்தமா மாலை போடுறது, கண்ணீர் விடுறதெல்லாம் தாண்டி அவர் ஏன் தற்கொலை பண்ணாருன்னு ஒரு முக்கியமான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாரு அப்படின்னாலே கண்டிப்பா அவருக்கு தான் அந்த தண்டனை, அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். அவருக்கு தான் மனச்சாட்சி உறுத்தணும். தன்னுடைய கட்சி இப்படி சுக்குநூறா போனதுக்கும், தன்னுடைய கட்சி அந்த அதிமுகன்ற கட்சி ஒரு தொண்டரை இழந்ததுக்கும் காரணம் இபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா தன்னோட வரட்டு கௌரவம், பணத்தாசை, பதவி வெறி அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட சேராத ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கட்சியை சுக்குநூறு ஆக்குனவர் நம்மளுடைய எடப்பாடி அவர்கள். சின்னம்மா அவர்கள் இன்னைக்கு கட்சியை தலைமை தாங்க வரும்போது ஓபிஎஸ் அவர்களுடைய இணைஞ்சு அவங்கெல்லாம் இன்னைக்கு பயணிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு திமுகவை விட வளர்ந்துருக்கும், அவங்க தான் எதிர்கட்சியா இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. உங்க கருத்தையும் சொல்லிருங்க. இதுதான் அதிமுக வீழ்ந்ததுக்கான காரணம். அதனால அவங்கள நம்ம தள்ளி வச்சிட போறோம், திமுக மட்டும்தான் நம்ம சாடுறோம். அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க லோக்கல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட முழுக்க முழுக்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற உள்ளாட்சி கிளை பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், மேயர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7700க்கு மேற்பட்ட அனைத்து வார்டுகளிலும் அதிகமா இருக்கிறவங்க திமுகவுடைய உள்ளாட்சியில அவங்க தான், அவருடைய பங்கு தான் பெரும் பங்கா வலுவா இருக்காங்க. இன்னைக்கு மேயர் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளுடைய மேயர் பிரியா, சென்னை மேயரே எடுத்துக்கோங்களேன். அவங்க இன்னைக்கு ரொம்ப
வந்து தும்முரா இருப்பாங்க. அதாவது நம்ம ஏதாவது பொதுமக்கள் வந்து ஒரு மனு குடுக்க போனா கூட வந்து அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா பார்க்குறது, ரொம்ப ஏளனமா பார்க்குறது, இதெல்லாம் வந்து மேயர் அவர்களுடைய குற்றச்சாட்டு, பிரியா அவர்களுடையது. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இவங்க சக்தியில வந்து இந்த மேயர் சக்தியா இருக்கட்டும், கவுன்சிலர் சக்தியா இருக்கட்டும், அவங்க இருக்கும்போது எப்படி அந்த பாமர மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும்? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு வீட வந்து மராமத்து பார்க்குறதுக்கோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ வந்து ஒரு மண் அடிக்கிறீங்க, ஒரு செங்கல் அறுக்குறீங்க, ஏதோ ஒரு வேலை நடக்குது. உங்க வீட்ல பில்டிங்ல வந்து சாக்கடை அடைச்சுக்கிருச்சு. ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு வைங்க. நீங்க முதல்ல எம்எல்ஏவ தேடுவீங்களா? கவுன்சிலர தேடுவீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த கவுன்சிலர் அப்படின்றவரு யாரா இருக்கணும்? உங்களுடைய ஒரு பொதுமக்களின் நண்பனா இருக்கணும். உங்களுடைய ஒரு சொந்த மாதிரி இருக்கணும். சொந்தம்னா சொந்தமா இல்ல. சொந்த மாதிரியான ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். ஆனா நீங்க போய் திமுக கார கவுன்சிலர் யார்ட்ட கேட்டாலும், ரைட் இந்த வேலை, அந்த ஆச்சு. ரூ. 10,000 வரும். ரூ. 1000 செலவழிக்கிற வேலைக்கு ரூ. 10,000 குடுப்பாங்க. இன்னைக்கு உங்க வீட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட, நீங்க கவுன்சிலருக்கு கப்பம் கட்டிட்டு தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் திமுக கவுன்சிலர்கள் இருக்கிற ஏரியால இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்த உடனே எம்எல்ஏவ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவா இருந்தா பரவால்ல. ஆனா அதுவும் திமுக ஏதோ தொகுதியா இருக்குன்னா, அந்த ஏரியா மக்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து இன்னமும் திமுகவை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சாடுறதுக்கு முக்கிய காரணம். இதுக்கெல்லாம் எப்படிக்கா முற்றுப்புள்ளி அப்படின்னு நீங்க கமெண்ட்ல நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் கேட்டுக்கங்க. அக்டோபர் மாசம் அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மக்கள் வந்து பதிலடி குடுப்பாங்க. அதுக்காகத்தான் இன்னைக்கிலிருந்தே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு வந்து வாக்குகளையும் வந்து மக்களுடைய நோக்கி வச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு கேள்வியையும். ஏன்னா, இன்னைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் அப்படின்றது ஒழிக்கப்படாத ஒண்ணா இருக்கு. ஒழிச்சிட்டு வர்றாங்க. குறைச்சு வந்து இன்னைக்கு வந்து ஊழலே இல்ல அப்படின்றத மாத்த முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றது. டாஸ்மாக் அப்படின்றதுல வர்ற வருமானம் இன்னைக்கு தமிழக அரசுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க குறைச்சிட்டு வர்றது. நெறைய பேர் சொல்லிரலாம். ஒரே நாள்ல டாஸ்மாக இழுத்து மூடிரலாமே அப்படின்னு. ஆனா, டாஸ்மாக் வந்து பிளாக்ல வரும். வேற மாநிலத்துக்கு வந்து நம்மளுடைய மக்கள் போய் வாங்குவாங்க அப்படின்ற காரணம் கிடையாது. இன்னைக்கு டாஸ்மாக்க பொறுத்தவரைக்கும் அத இழுத்து மூடியாச்சுன்னா, ஒருத்தரோட மனநிலை அப்படின்றது பாதிக்கப்படும். ஏன்னா, அந்த ஒரு மாரி மெண்டல் ஆயிருவாங்க. இது வந்து அந்தந்த ஏரியால இருக்கிற அந்த குடிகார அந்த மக்கள் மதுப்பிரியர்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். சீக்கிரம் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து ஆகும். இந்த மாரி ஏன்னா நீங்க கொரோனா டயத்திலே யோசிச்சு பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு சரக்கு கிடைக்கல அப்படின்னோனே சானிடைசரை குடிச்சு செத்தவங்க, இன்னும் நெறைய கள்ளச்சாராயம் பார்த்து குடிச்சு செத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த குடும்பம் நிர்கதியா நிக்கிது. இதுதான் வந்து காரணம். ஒரே நாள்ல இழுத்து மூடணும்னு நெனச்சா கூட மூடிரலாம். ஆனா, காரணம் அப்படின்றது நெறையவே இருக்கு. அதுக்காக அதுதான் வந்து அரசுக்கு வந்து சம்பாத்தியமா, அதுதான் அத வச்சு தான் அரசு வாழணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அந்த மாரி வாழ்றதுக்கு திமுக தீய சக்தியுடைய ஆட்சி கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஒரு பதில். இதுக்கான பதிலையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ 3வது விஷயமா நம்மளுடைய புதிய தலைமுறையோட உருட்டுக்கு வருவோம். சமீப காலங்கள்ல நீங்க அதிகமா சன் நியூஸ் மாரி வந்து புதிய தலைமுறைய பார்க்கலாம். சன் நியூஸ்னா என்ன? திமுகவுடைய சொம்பு சேனல். அதே போல இன்னைக்கு புதிய தலைமுறை மாறிட்டு வராங்களே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அரசு கேபிள்கள்ல புதிய தலைமுறை வரலையாம். என்ன காரணத்துக்காக வரலைன்னா, டெக்னிக்கல் கோளாறுக்காக வரலன்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கமும் குடுத்துருக்காங்க. ஆனா அத வந்து என்னவா இவங்க புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா, நீலாங்கரை பகுதியில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வீட்ல இருந்து தலைமைச் செயலகம் வரும்போது பயங்கரமா வந்து டிராஃபிக் ஆகுது. இதனால பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுது. நீலாங்கரை பகுதிய பொறுத்தவரைக்கும் அந்த முதல்வருக்காக ரொம்பவே வந்து ரூட்லாம் மாத்தி அமைச்சிருக்காங்க. இது தப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாரி விஷயத்த அவங்களோட சேனல்ஸ்ல போட்டாங்களாம். அதனால அவங்களோட சேனல வந்து கேபிள்ல இழுத்து மூடிட்டாங்களாம். அதனால அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது திருச்சியில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பொதுக்கூட்டத்தில ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்ய ஒண்ண போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகம் நீங்க டிவிகேவோட அஃபிஷியல் சேனல்ல பார்த்தவங்க நெறைய பேர் இருப்பீங்க. பாலிமர், தந்தி, நியூஸ் 7 தமிழ்நாடு, நியூஸ் 18 தமிழ்நாடு ஏகப்பட்ட சேனல்கள்ல பார்க்குறவங்களும் இருக்கீங்க. எப்படி ஊடகம் வந்து அங்க மறுத்தாங்க அப்படின்னா, இவங்கலாம் எப்படி நம்மளுக்கு லைவ் குடுத்துருக்க முடியும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கேள்வி. டிவிகேவோட அஃபிஷியல்ல பார்த்தவங்களுக்கு கூட நெறைய பேருக்கு லைவ் கட் ஆயிருக்கும். ஏன்னா, அவங்களோட லைவ் வந்து சரிவர குடுக்க முடியல. அது வந்து பெரிய ஒரு பஞ்சாயத்தா இருந்துச்சு. ஆடியோ பஞ்சாயத்தா இருந்துச்சு. லைவ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா, இவங்களுடைய லைவ் பூராமே கரெக்ட்டா வந்துட்டு இருந்துச்சு. ராஜ்மோகன் அவர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாமே வந்து நீங்க தெளிவா பார்த்துருக்கலாம். ஆனா, புதிய தலைமுறை மட்டும் வேற மாரி விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க சொம்பா மாறி போனது மட்டும் தான் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. இதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அதாவது பேசி முடிச்சுட்டு ரோட் ஷோவ அதாவது வண்டிக்கு மேல நின்னு கை காமிச்சுட்டு கிளம்பி போம்போது பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போம்போது அவருடைய ரூட்டே தனியா தான் இருந்துச்சு.
அதுக்கான காவல்துறை ஏற்பாடும் சிறப்பா இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சத்திரம் பேருந்து நிலையத்துல நின்னுகிட்டு இருக்கிற மக்கள்ட்ட பூரா பேட்டி எடுத்து, "பஸ் வரலையா? ம முதல்வரால பஸ் வராம போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ ஸ்டாலின் தான் முதல்வரா இருக்கிற மாதிரி அவருக்காக ஒட்டுமொத்த பஸ்ஸையும் நிப்பாட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நெனச்சுக்கிட்டு கேட்கும்போது, முழுக்க முழுக்க 2டே 2 பேரு. அவங்க 2டே 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தீய சக்தி ஆட்கள். அந்த 2 பேர்ட்டயும் போயி கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் வந்து பதில் சொல்றாங்க. ஆமாங்க, ஒட்டுமொத்த பஸ்ஸையும் நிப்பாட்டி புட்டாங்க. ஆனா பின்னாடி பஸ்ஸெல்லாம் போது. அந்த ஐயா பாவம் வயசானவர். அவருக்கு அது கூட தெரியல. அந்த நியூஸ்காரர் வந்து ஓட்டுறாப்லன்னு. அதுவும் வந்து பாவமா பேசுறாப்ல. அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாரி புதிய தலைமுறை இன்னைக்கு மாறி போச்சு. அத பத்தி உங்க கருத்த சொல்லிருங்க. அடுத்து நம்ம அண்ணாமலை அவர்கள்ட்ட வருவோம். இன்னைக்கு பாஜக வந்து ஏன் இத சொல்றேன்னா, அண்ணாமலை மற்றும் பாஜக சேர்ந்து போடுற நாடகம் அப்டின்னா, இன்னைக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் அ ஒரு 6 தொகுதியில இடைத்தேர்தல் அப்டின்றது வர்றதா இருக்கு. இடைத்தேர்தல் அப்டின்னும்போது உடனடியா வைக்க முடியாது அவங்களால. ஏன்னா, ஒரு தொகுதி 6 மாசத்துக்கு மேல காலியாவும் கிடக்கக்கூடாது அப்டின்ற ஒரு காரணம் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் அப்டின்றது வருது அப்டின்னா, ஒட்டுமொத்தமா எல்லா தொகுதிக்கும் ஒண்ணா தான் வப்பாங்க. அதுபோக 10வது மாசம் தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வைக்கிறதா இருந்தாங்கன்னா, வாய்ப்பு இருக்கு. இல்ல வைக்காம கூட இருக்கலாம். இல்ல உள்ளாட்சி தேர்தலோட சேர்ந்து வச்சாங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலும் வரும், இடைத்தேர்தலும் வரும். 2மே ஒரே டைம்ல முடிஞ்சிரும். அப்ப தேர்தல் அதிகாரிகளை வேலைக்கு போடுறதுக்கும், அந்த ஸ்கூல் லீவ் டைம்ல அத வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு சரியா இருக்கும். அதாவது இப்ப பிள்ளைங்களுக்கு காலாண்டு பரீட்சை லீவ் வருது, ஒரு அரையாண்டு பரீட்சை லீவ் வருது, ஒரு 10 நாள் நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா, அந்த மாரி வப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேர்தல், பொது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு அப்பலாம் பிஜேபிலேருந்து விலகணும் அப்படின்னு தோணாது. ஏன்னா, அவருக்கு வந்து முழுக்க முழுக்க அனுமதி மறுக்கப்படுது. அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பு அதாவது மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்ப விருப்பமே இல்லாம பறிச்சுக்கிட்டது. ஏகப்பட்ட காரணங்கள் வந்து அண்ணாமலை சைடுல இருக்கு. அண்ணாமலைக்கு சரிவர பிஜேபியில மரியாதை இல்லைன்றது, நயினார் நாகேந்திரன் அவர்களை சுத்தமா மதிக்க மாட்டேன்றது, எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு அண்ணாமலையோட தலையில இருந்துச்சு. அவருக்கு பொறுப்பு குடுக்கல, தொகுதி ஒதுக்கல, அவருக்கு ஏகப்பட்ட பணிச்சுமைய குடுத்தாங்க. அப்பாவோட உடம்ப பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவும் விலகி பார்த்தாலும் கூட கால்ல விழுந்து திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. எல்லா வேலையும் தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்க. தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆகாம போன கட்சி. ஏன்னா ஆல்ரெடி இபிஎஸ் வந்து ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காரு. அந்த மாதிரி சம்பவங்கள்ல கூட வேற வழி இல்லாம தன்னுடைய கட்சின்னு சொல்லிட்டு அவரும் வேலை பார்த்தாரு. அரவக்குறிச்சி தொகுதியில நிற்கும் போது பாத்தீங்கன்னா கூட அவர் மோடியோட படமும் தாமரை சின்னமும் இல்லாம தான் ஓட்டு கேட்டிருப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்பலாம் தோணாத நம்மளுடைய அண்ணாமலையோட ரோசம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் குபீர்னு வந்திருக்கு. இல்லப்பா இனி சரிப்பட்டு வராது பிஜேபி நமக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம போய் தலைமைய சந்திச்சு ரிசைன் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா விலகுறதுக்கு எதுக்கு தலைமைய பார்க்கணும் அப்படின்றது எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேள அது அவங்க கட்சியோட இதா கூட இருக்கலாம். போயிருக்காப்ல. எம்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு புது கட்சி ஒண்ண வந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா அதோட கட்சி கொடிலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாப்ல. முழுக்க முழுக்க கோயில்லலாம் வச்சு பூஜை பண்ணிட்டாப்ல. அண்ணனுக்கு 4ஆம் தேதி பிறந்த நாள் வருதாம். அன்னைக்குங்க தான் வந்து இந்த அறிவிப்ப குடுக்குறதா இன்னைக்கு வேற பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காப்ல. அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். அந்த மாரி விஷயம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நடக்கப்போற அந்த இடைத்தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல்களிலும் எப்படியாவது பாஜகவ நுழைச்சிருவோம். வேற வழியில கூட இன்னைக்கு அவர் தனிப்பட்ட கட்சி வச்சோ, தனி சின்னம் வச்சோ ஜெயிக்கிறாருன்னா கூட நாளைக்கு கொண்டுட்டு போய் அத டெல்லியில தானே அடமானம் வைப்பாரு. அதுதானே உலக வழக்கம். அதனால உண்மதானே. ஏன்னா இன்னைக்கு மனைவி மற்றும் கணவன் இருவரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிகள வந்து வங்கிகள்ல வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதுதான் வந்து நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வந்துர்றோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.